வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தற்போது இன்று வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கையை பார்ப்போம். வங்கக்கடலில் தற்போது அந்த மேலடுக்கு சுழற்சியானது இலங்கையை நெருங்கி வருகின்றது. அதாவது தற்போது இலங்கையின் ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளில் லேசான மழை தொடங்கி உள்ளது. தற்போது இந்த மேலடுக்கு சுழற்சி இலங்கை நெருங்க மழையின் அளவு படிப்படியாக மிதமான மழை முதல் சற்று கனமழை என்ற அளவில் தெற்கு டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் நிலவும். அதேபோல் வட கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கின்றது. ஒரு சில இடங்களில் தெற்கு டெல்டா மற்றும் தென் தமிழக கடற்பகுதிகளில் பரவலாக மழைக்கு அனைத்து இடங்களிலும் பரவலாக மழைக்கு, ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும். தற்போது இன்று 10ஆம் தேதி, அதாவது ஒரு 11 மணி வாக்கில் பார்ப்போம். அந்த மேலடுக்கு சுழற்சியானது அந்த தெற்கு இலங்கையை ஒட்டி நெருங்கி வருகின்றது. ஸோ மேக கூட்டங்கள் நீங்கள் பார்க்கும்போது அது நெருங்கி வரும்பொழுது அதனுடைய மேக கூட்டங்களானது நம் தென் தமிழகம் கடற்கரையை மெதுவாக தொடுகின்றது. அதே போல் 11ஆம் தேதி நாம் ஓட்டிவிட்டு பார்த்தால் அந்த மேகங்களானது இலங்கையை ஒட்டியுள்ள பகுதிகளில் நல்ல மழையை குடிக்கின்றது. 11ஆம் தேதி மாலைக்கு மேல் பார்க்கும் பொழுது, அதாவது நாளை மாலைக்கு மேல் பார்க்கும்போது தமிழக தென் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றதா கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்கின்றன. ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. அதாவது 11ஆம் தேதி இன்று நள்ளிரவே லேசான மிதமான மழை தொடங்கிடும். நாளைக்கு எடுத்துக்கிட்டோம்னா 11ஆம் தேதி மதியத்துக்கு மேலே மழை அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். மோஸ்ட்லி 11ஆம் தேதி இரவுலேருந்து அதாவது தொடர்மழைனா விட்டு தொடர்மழையாக இருக்கும். திடீர்னு பெய்யும், அப்புறம் லேசாக வெயில் அடிக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மான்சூனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு சர்க்குலேஷன் இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே ஃபுல்லாக ஈரப்பதம் இருக்கிறதுனால, ஸோ இந்த ஈரப்பதம் எல்லாமே நம்ம கோஸ்டல் சைடு கொண்டு வரும். இந்த சர்க்குலேஷன் இருக்கும்போது ஈரப்பதத்தை காற்றுக்குள்ளே கொண்டு வரும். ஏன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்போட ஆன்டி கிளாக்வைஸில் பாருங்கள், இந்த ஈரப்பதத்தை இப்படி தான் உள்ளே கொண்டு வரும், எல்லா ஈரப்பதத்தையும். அப்போ இப்படி உள்ள இலங்கையை தொடும்போது இந்த தென் கடலோர பகுதியில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ 13ஆம் தேதி நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அந்த 13, 14ஆம் தேதிலாம் பாருங்கள், நமக்கு அந்த தென் கடலோர பகுதி இந்த வட கடலோர பகுதியும் மழைக்கான வாய்ப்பு காமிக்குது. ஸோ அடுத்த 14ஆம் தேதி இந்த பொங்கல் ஒட்டி உள்ள பகுதியில் இருக்கும்போது தென் கடலோர பகுதியில் வந்து நல்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு காண்பிக்கின்றன. அந்த ரிட்ஜுன்னு சொல்லுவோம், சரி, அதனுடைய ப்ரெசிபிடேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல சர்க்குலேஷன் வந்து அந்த க்ளவுட்ஸ் மாய்ஸ்டரை வந்து நமக்கு இந்த பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி தென் கடலோர பகுதியில் குறிப்பாக தெற்கு டெல்டா, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அதே போல் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட கடலோரம் ஒரு சில இடங்களில் வந்து கனமழையுமே மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னதான், ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ரவுண்டு, அதாவது இந்த சர்க்குலேஷன் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு எம்ஜிஓ அப்படிங்கிறத ஒரு கான்செப்டில் தான் நமக்கு வருது. 10ஆம் தேதியிலிருந்து, அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இடப்பட்ட பகுதிகளில் நல்ல மழை, தென் கடலோர பகுதியும் தெற்கு டெல்டாவும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் கனமழையும், ஒரு சில அதிக கனமழை கூட வாய்ப்பு இருப்பதாக தான் கணினி சார்ந்த காண்பிகள் காண்பிக்கின்றன. வடகடலோர மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழையும் அதாவது நான் இந்த 14ஆம் தேதி அந்த பொங்கல் அந்த ஒட்டியுள்ள பகுதி, அதே போல் இந்த 11, அதாவது 12, 13ஆம் தேதி வாக்கில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும். ஸோ வடகடலோர பகுதியை பொறுத்தவரைக்கும் பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய மழை இருக்காது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தென் கடலோர பகுதியில் பாதிக்கக்கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது தற்போது கணினி சார்ந்த அடிப்படையில் பொறுத்தவரை. ஸோ அடுத்தடுத்து நமக்கு பேக் டு பேக் நிறைய சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஸோ 12ஆம் தேதி ஒரு சர்க்குலேஷன் நமக்கு வருது, அதுக்கப்புறம் 19ஆம் தேதி ஒரு சர்க்குலேஷன் நமக்கு நெருங்கி வரும். பாருங்கள் 19ஆம் தேதி உள்ள சர்க்குலேஷன் பாருங்கள், அதுவும் பாருங்கள் நமக்கு நல்ல நெருங்கி வருது. அது பாருங்கள் நமக்கு தென் கடலோர பகுதியிலையும் சரி பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா பகுதியிலையும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக ஒயிட்டாக இருக்குன்னு, அந்தளவுக்கு காற்றுக்கு இதில் ஏற்படுத்துது. ஸோ அது வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். ஏன்னா நமக்கு என்ன 8 டேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சர்க்குலேஷன் வந்து நமக்கு நாளைக்கு நெருங்குது, இது எந்த அளவுக்கு ரெயினை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த சர்க்குலேஷன் வந்து ஒரு துல்லியமான ட்ராக் தெரியும். எல்லாமே எம்ஜிஓவோட அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வருது, சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பாதிக்கக்கூடிய மழை இருக்கிறதுனால தென் தமிழக விவசாயம், தெற்கு டெல்டா தென் தமிழக விவசாய நண்பர்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ வந்து அறுவடை பண்ணி இருந்துச்சுன்னா இப்போதைக்கு மேற்கொள்ள வேண்டாம். அதே போல் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கடல் காற்று அதிகமாக தான் இருக்கும். அடுத்தடுத்து சர்க்குலேஷன் வர்றதுனால ஸோ மீனவர்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கையாக மீன் பிடிக்க வேணும். ஆழ்கடலில் வந்து அலையழிச்சு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு சர்க்குலேஷன் கடல்லேருந்து நிலப்பகுதியை நோக்கி போகும்போது கடலில் அதிகமான இம்பேக்ட் இருக்கிறதுனால சுழல் காற்று ஏற்படும் கடலில், நடுக்கடலில். அந்த இடத்துல நம்ம வந்து மிகுந்த எச்சரிக்கையாக மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க வேணும், சரிங்களா? ஸோ பார்ப்போம் இந்த ரவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த க்ளவுட்ஸு நமக்கு மழை தர போகுதுன்னு சொல்லியிருக்கல நாளையிலேருந்து, அது பாருங்கள் அந்த க்ளவுட்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு போட்டிருக்கீங்களா, அது வந்து
நேற்று அந்தமானில் இருந்துச்சு, இப்போ நமக்கு இந்தோனேஷியாவில் இருந்துச்சு, அந்தமானில் இருந்துச்சு, இப்போ நெருங்கி வருது. சரியா, சர்க்குலேஷன் வரும்போது இந்த ஒயிட் சேட்டலைட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக க்ளவுட்ஸ் எல்லாமே நெருங்கி நமக்கு மேற்கு நோக்கி வந்துட்டு இருக்கு கிழக்குலேருந்து. ஸோ இப்போ இலங்கை எப்படின்ற மாலை இது டச் பண்ணிடும். அதுக்கப்புறம் நமக்கு தென்கடலோர பகுதியும் தெற்கு டெல்டா பகுதியும் நாளை இந்த நள்ளிரவுக்கு மேல் நாளை அதிகாலை அந்த நேரங்களை டச் பண்ணிடும். ஸோ படிப்படியாக நமக்கு இனிமேல் மழை தொடங்கிடும். நாளையிலேருந்தே நமக்கு படிப்படியாக மழை தொடங்கிடும். நள்ளிரவுலேருந்தே லேசான மழை இருக்கும், நாளையிலேருந்து அது படிப்படியாக மழை தொடங்கும். ஸோ சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு தென் தமிழக கடலோரம் தெற்கு டெல்டாவும் இருக்குது. சரிங்களா, நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை மற்றொரு வானிலைகள் சந்திப்போம்.